அனைவருக்கும் வணக்கம். இன்று 17/7/2026 நியோமேக்ஸ் வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலை 10:25க்கு மாண்புமிகு நீதியரசர் திரு பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பொருளாதார குற்றப்பிரிவு துறையினரால் நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அவர்கள் மீதம் இருக்கக்கூடிய பிளாட்டுகளை ஏலம் விடுவதற்கு அனுமதி கேட்டார்கள். மேலும் குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனத்திலிருந்து 338 பிளாட்டுகள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றையும் சரிபார்த்து இணைத்துக் கொள்ள இருக்கிறோம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக எஞ்சியிருக்கும் பிளாட்டுகளையும் 338 பிளாட்டுகளையும் சேர்த்து 3வது சுற்று ஏலம் நடத்தலாம் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்து பேசிய எம்எஸ்டிசி வழக்கறிஞர் அவர்கள், இதுவரை எம்எஸ்டிசி சேவை வரி செலுத்தாதவர்களில் 1380 நபர்கள் எம்எஸ்டிசி சேவை வரியை செலுத்தியிருப்பதாகவும் மீதமுள்ள 1758 நபர்கள் ஏலம் எடுத்தவர்கள் இன்னும் சேவை வரிகள் கட்டவில்லை என்றும் தகவல் தெரிவித்தார்கள். 1758 பேருக்கும் 10 நாளைக்குள் சேவை வரியை செலுத்துமாறு இமெயில் மூலமாகவும் SMS மூலமாகவும் அவர்களுக்கு தகவல் கொடுக்க கேட்டுக்கொண்டார்கள். அடுத்து பேசிய வழக்கறிஞர் ரஜினி அவர்கள், 1,31 லட்சத்திற்கு கூட்டாக ஏலம் எடுத்தவர்களில் ராஜ்குமார் என்பவர் பெயரில் 30 லட்சம் பாண்ட் இருப்பதாகவும் அவர் 58 லட்சத்திற்கு பிளாட் எடுத்திருப்பதாகவும் அவருடைய குடும்பத்தில் உள்ள மனைவி மற்றும் மகளுடைய பாண்டையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார்கள். அதை சரிபார்த்து ஏற்றுக்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டது. மேலும் ஏஜென்ட்களின் சொத்துக்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய பாண்டுகளையும் அட்டாச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அடுத்து பேசிய எம்ஸ்டார் வழக்கறிஞர் ரஹ்மான் அவர்கள், நிலை அறிக்கையில் 7வது பாராவில் அனெக்சர் 2 குறிப்பிடப்பட்டுள்ள கடந்த விசாரணையில் கோரப்பட்ட கஸ்தூரி மற்றும் தங்கையா அவர்களின் பெயரில் ஏலம் எடுத்த பிளாட்டுகள் முழுமையாக கிணறாக இருப்பதால் பெரியகுளம் வெஸ்டர்ன் வேலி கிணறாக இருக்கக்கூடிய 14 பிளாட்டுகளையும் ரத்து செய்ய கேட்டுக்கொண்டதால் அது ரத்து செய்யப்பட்டு ஏலம் எடுத்தவர்கள் செலுத்திய தொகைகளை திருப்பி தர உத்தரவிடப்பட்டது. அடுத்து பேசிய வழக்கறிஞர் லாவண்யா அவர்கள், சி பாண்டியன் மற்றும் குழுவினர், கலைச்செல்வி மற்றும் குழுவினர், கனிமொழி மற்றும் குழுவினர், எம் முத்துமினா மற்றும் குழுவினர், விஷ்ணுபிரியா மற்றும் குழுவினர் ஆகியோர் எடுத்த குழு ஏலங்களை அங்கீகரிக்க கேட்டுக்கொண்டதால் சரிபார்த்து அங்கீகரிக்க உத்தரவிடப்பட்டது. வழக்கறிஞர் ரஹ்மான் அவர்கள், கடந்த முறை தங்கள் உத்தரவு பதிவேற்றம் செய்யப்படவில்லை என்றதற்கு சில தவறுகள் இருந்ததால் அது திருத்தம் செய்யப்பட்டு விரைவில் பதிவேற்றம் செய்யப்பட இருக்கிறது என்று நீதிபதி அவர்கள் தெரிவித்தார்கள். அடுத்து பேசிய எம்எஸ்டிசி வழக்கறிஞர் அவர்கள், ஜூலை 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் ஏலத்திற்கு 4 வணிக சொத்துக்கள் எம்எஸ்டிசி வலைதளத்தில் இணைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து குற்றாலம் ரிசார்ட், கொடை ரோடு டிரைவ்-இன் ஹோட்டல், கொடை ரோடு கேட்டரிங் இன்ஸ்டிடியூட் மற்றும் மதுரை ஃபேவர் பிளாக் இண்டஸ்ட்ரி ஆகிய 4 வணிக சொத்துக்களும் ஜூலை 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் ஏலம் நடத்த அனுமதித்து உத்தரவிடப்பட்டது. குறுக்கிட்டு பேசிய வழக்கறிஞர் ரஜினி அவர்கள், கிரீன் ராயல் ரிசார்ட்டையும் சேர்க்க வேண்டும் என்று கேட்டபோது, அதை மட்டுமல்ல அதோடு சேர்த்து 15-20 சொத்துக்களை அடுத்த வாரத்தில் முடிவு செய்து ஏலத்திற்கு அனுமதிக்கலாம் என்று மாண்புமிகு நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அடுத்து பார்ட்டி இன் பர்சனாக பேசிய திரு கணேஷ் ஆதித்தன் அவர்கள், கடந்த செப்டம்பர் மாதமே 1464 ஏக்கர்கள் மற்றும் 19,717 பிளாட்டுகள் எந்த தடையும் இல்லாமல் ஏலம் விடுவதற்கு தயாராக இருக்கிறது என்றுதான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அதில் பாதை இல்லை, கிணறு இருக்கின்றது என்று சொல்வது சரியில்லை என்று கூறிய போது மாண்புமிகு நீதிபதி அவர்கள், 3வது சுற்று ஏலம் எடுப்பவர்கள் ஏலம் எடுப்பதற்கு முன்பாக பிளாட்டுகள் எல்லாம் முறையாக இருக்கிறதா என்று தெரிந்து கொண்ட பின் ஏலம் எடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அடுத்து பேசிய பார்ட்டி இன் பர்சன் அன்பு நாயகம் அவர்கள், பாதிக்கப்பட்டவர்களின் பாண்டு மதிப்புகள் காவல்துறையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறினார்கள். அதற்கு மாண்புமிகு நீதிபதி அவர்கள், பாண்டுகளை சரிபார்க்கும் பணி நடக்கிறதா, ஆள் பற்றாக்குறை இருந்தால் காமர்ஸ் படித்த மாணவர்களை பணிக்கு அமர்த்துங்கள், நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிக சரியான வழிமுறைகளோடு உண்மையான தொகைகளை சரிபார்த்து கொடுத்தால் தான் நாளைக்கு செட்டில்மெண்ட்டுக்கான சிறப்பு நீதிபதி அல்லது சிறப்பு அதிகாரி வைத்து அனைவருக்கும் அவர்களுடைய வங்கி கணக்கில் பணத்தை பங்கீடு செய்து கொடுக்க முடியும். இதை நீங்கள் மாவட்ட வாரியாக சரிபார்க்கலாம். அப்படி சரிபார்க்க ஆங்காங்கே மொபைல் கேம்ப் அமைத்து மாவட்ட வாரியாக சரிபார்த்தால் மட்டும்தான் இது முடிவுக்கு வரும் என்று வலியுறுத்தினார்கள். அதற்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர் அவர்கள், 72,000 புகார்கள் பெறப்பட்டிருக்கிறது, 17,000 புகார்கள் சரிபார்க்க முடியாமல் இருக்கிறது என்றபோது நிறுவனத்தினரை அழைத்து அவற்றை சரிபார்த்து கொடுக்க சொல்லுங்கள் என்று நீதிபதி அவர்கள் கேட்டுக்கொண்டார். அடுத்து தேனி சங்கத்தின் மணிகண்டன் அவர்கள், ஏலம் எடுத்தவர்கள் கிராமவாசிகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆன்லைனில் பணம் செலுத்த தெரியவில்லை, எனவே அவர்கள் காசோலையாக செலுத்த வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே எம்எஸ்டிசி வழக்கறிஞர் அவர்கள் அதற்கு தேவையானவற்றை செய்து தருகிறோம் என்று உறுதியளித்தார்கள். மேலும் ஏலம் எடுப்பதில் பெரும்பான்மையாக
ஏஜென்ட்டுகள் தான் ஏலத்தில் கலந்து கொள்கிறார்கள், பாதிக்கப்பட்டவர்கள் ஏலம் எடுக்க முடியவில்லை என்று முறையிட்டார். அதை குறுக்கிட்டு பேசிய திரு கணேஷ் ஆதித்தன் அவர்கள் இடி விசாரணையில் 859 அசோசியேட் ஏஜென்ட்டுகள் இருப்பதாக குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அவர்களை தனியாக பிரித்து எடுத்து அவர்களை ஏலத்தில் அனுமதிக்க கூடாது என்று கூறினார்கள். இறுதியாக மாண்புமிகு நீதிபதிகள் காவல்துறையினர் ஏஜென்ட்டுகளின் பட்டியலை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க கேட்டுக்கொண்டார். அடுத்து இறுதியாக பேசிய வழக்கறிஞர் லாவண்யா அவர்கள் குழு ஏலம் எடுத்தவர்களின் பட்டியலை வெப்தளத்தில் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த விசாரணை வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு விசாரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நியோமேக்ஸ் வழக்கில் காவல்துறையினர், அரசு வழக்கறிஞர், தமிழக அரசு அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர்கள் ஆகியோரின் ஈடுபாடு மற்றும் செயல்பாடுகள் குறித்தும், இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் முதலீட்டாளர்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் முதலீட்டாளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் எங்களது முன்னாள் தூத்துக்குடி மண்டல தலைவரும் நியோமேக் நிர்வாகம் நியமித்த இயக்குநர்களில் ஒருவராகிய தூத்துக்குடி திரு சுரேஷ் அவர்கள் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவான தீர்வு பெறும் வகையில் அவர் எடுத்து வரும் முன்னெடுப்புகளையும் செயல்பாடுகளையும் யூடியூப் வாயிலாக அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் தெரியப்படுத்த இருக்கிறார் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட புகார் அளித்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு நீதிமன்றம் அறிவிக்கும் தீர்வு திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள மாவட்ட வாரியான வாட்ஸ்அப் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள குரூப் லிங்கை பயன்படுத்தி உங்களது மாவட்ட குழுக்களில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். மிகுந்த துயரத்திலும் குழப்பத்திலும் இருக்கும் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களே, அவேர்னஸ் அசோசியேட்ஸ் யூடியூப் சேனல் 2019ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. யூடியூபர் மாதிரி பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தது அல்ல இந்த சேனல். தற்போது சில தீய சக்திகள் சங்கங்கள் என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து முதலீட்டாளர்களுக்கு நிறுவனத்தின் உண்மை நிலையை மறைத்தும், நீதிமன்ற உண்மை தகவல்களை திரித்தும் அல்லது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நிறுவனத்திற்கு ஆதரவாக மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவர்களின் குற்றங்களை ஊக்குவிக்கும் வகையிலும் முதலீட்டாளர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தியும் பதிவிட்டு வருகின்றார்கள். தூத்துக்குடி திரு சுரேஷ் அவர்களின் தலைமையில் முதலீடு செய்து புகார் அளித்திருக்கும் தூத்துக்குடி நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்கள் பதிவிடும் அவேர்னஸ் அசோசியேட் யூடியூப் செய்திகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கும் தீர்வு திட்டங்களை அடிப்படையாக கொண்டிருக்கும். எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.